இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஜெரமாயா சாப்டர் 15 verse number 20 and 21. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். And I will make you to this people a fortified wall of bronze. They will fight against you, but they shall not prevail over you. For I am with you to save you and deliver you, declares the Lord. I will deliver you out of the hand of the wicked and redeem you from the grasp of the ruthless. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும் போது சொல்கிறார், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன். எந்த சூழ்நிலைகளிலே உன்னால் செயல்பட முடியாத காரியம் என்று நீ யோசிக்கிறாயோ, உன்னுடைய வழக்கை நான் எடுத்து நடத்துவேன் என்று தேவன் நமக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். என்னால் அந்த காரியத்தை முடியாது. எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த பெரிய பர்வதத்தை நான் கடந்து போக முடியாது. எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த பெரிய சூழ்நிலைகளை என்னால் மேற்கொள்ள முடியாது. ஆகவே தான் ஆரம்பத்தில் பேசும்போதே ஆண்டவர் எரேமியாவோடு தைரியப்படுத்தும்போது சொல்கிறார், நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உன் சகல காரியங்களையும் நான் பார்த்துக்கொள்வேன். என்னை நம்பி, என்னுடைய காரியங்களை நம்பி, என்னுடைய கரத்தை சார்ந்து நீ வந்திருக்கிறபடினால உன் காரியங்களை நான் உனக்காக நின்று உன் வழக்கை நான் நடத்துவேன். உன் காரியங்கள் எல்லாவற்றிலையும் நான் உனக்கு போதுமானவராக இருந்து நடத்துவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு நான் தைரியமாய் உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் சார்பாக நின்று உங்கள் காரியங்களை அவர் எடுத்து நடத்துவார். 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இதே தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, உங்கள் மீட்பர் அவர் வல்லமையுடைய ஆண்டவர், அவர் வல்லமுள்ள ஆண்டவர், அவர் மீட்பர், அவர் உங்களுடைய மீட்பர், அவர் உங்களை மீட்கிற ஆண்டவர். எந்த இடங்களிலே நீங்கள் சிறைப்பட்டு போய், எந்த இடங்களிலே உங்களால் செயல்பட முடியாத பட்சத்தில், எந்த இடத்துல உங்கள் கரங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் தேவன் அவர் உங்களுடைய மீட்பர், அவர் வல்லமையுடைய ஆண்டவர், அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்கள் சார்பாக அவர் செயல்படுவார், அவர் உங்கள் சார்பாக செயல்படுவார், அவர் உங்கள் காரியமாக செயல்படுவார். தேவன் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாக அற்புதமாக வழி நடத்துவதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணத்தக்கதாக இந்த நாளிலே தேவன் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆகவே எனக்கு விரோதமாக நிற்கிற அந்த சூழ்நிலைகளில் என்னால் செயல்பட முடியாது என்று நீங்கள் யோசித்து ஒருவேளை வேதனையோடு நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், உங்கள் சார்பாய் கர்த்தர் வேலை செய்வார், உங்கள் சார்பாய் கர்த்தர் நிற்பார், உங்கள் சார்பாய் உங்கள் வழக்கை அவர் எடுத்து நடத்துவார். உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் ஊழியத்திற்காக, உங்கள் வேலைக்காக, நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களுக்காக தேவன் உங்களோடு கூட இருந்து செய்யக்கூடிய காரியங்களை ஆச்சரியமாய் நீங்கள் அனுபவிப்பதற்கு மாத்திரம் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். எப்போதும் நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சார்ந்திருப்பது கர்த்தரை மாத்திரமே என்கிறதிலே மாத்திரம் நீங்கள் உறுதியாக இருங்கள். கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்கள், அவருடைய கரத்தை மாத்திரம் சார்ந்திருங்கள், அவரை மாத்திரம் நம்பியிருங்கள். உங்கள் சுயபலத்தில் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம், கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை வையுங்கள். தேவன் நீங்கள் செயல்படுவதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். இந்த நாளிலே தேவன் உங்களை அப்படியே நடத்தட்டும் என்று ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். அற்புதமான தெய்வ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் வழி நடத்தட்டும். ஆச்சரியமான தெய்வ கிருபையினால, இரக்கங்களினால நம்முடைய பிள்ளைகளை முடிசூட்டி நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் அப்பா சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தட்டும். விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே தங்களுடைய விசேஷ நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், ரட்சிக்கப்பட்ட நாள், ஞானஸ்நான நாள், இவைகளை நினைவு கூறுகிற யாராக இருந்தாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் நிச்சயமாய் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன்.
கிருபையினாலும் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தவங்களை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென்.